இருக்கீங்க. நீ எப்படி இருக்க? எங்கம்மா நல்லா இருக்குது. இன்னைக்கு யாரோ வராங்களாம். அதுக்கு எங்கள் மாமியார் ஒரு லிஸ்ட்டே கொடுத்து இதெல்லாம் சமைச்சு வைங்குது. மட்டன் செய்யணுமா, சிக்கன் செய்யணுமா, மீன் சமைக்கணுமா, முட்டை வறுக்கணுமா. ஐயோ இவ்வளவும் செய்ய சொல்லுதுமா. அதுக்கு நீ என்னடி சொன்ன? நான் தான் உன் பொண்ணாச்சு, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டேன். நல்ல வேலை செஞ்சடி. இப்படிதான் சூதனமா நடந்துக்கணும். உன வேலை செய்யவா நான் அங்கே அனுப்பியிருக்கேன். உன் மாமியாருக்கு வேற வேலை இல்லை. எப்போ பார்த்தாலும் இதை செய்ய அதை செய்யணும். ஏன் உன் நாத்தனா ஒருத்தி வீட்டில் இருக்காளே, அவளை செய்ய சொல்ல வேண்டியதானே? புருஷன் கூட இருக்காம இங்கே வந்து உட்காந்துட்டு ஏன் உசுர வாங்குறா? கேட்டா அவள் பிள்ளைங்க இங்கே தான் படிக்குதுங்களா, அவனும் வெளிநாட்டில் போய் உட்காந்துக்கிட்டான். அதனால தான் நான்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேமா. நல்லா சொன்னடி. நமக்கும் தான் ஒருத்தி வந்து வாச்சிருக்காளே உன் அன்னிக்காரி. இப்போதான் வேலையை சொல்லியிருக்கேன். இவ செய்யறா எப்போ செஞ்சு முடிப்பாளோ. அண்ணா அண்ணிலாம் எப்படிமா இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்களா? அப்பாவையும் கேட்டதா சொல்லு. சரிம்மா, என் மாமியார் வர மாதிரி இருக்கு, நான் அப்புறமா பேசுகிறேன். சரிடி பாரு. மாமியார் வேலை சொல்லுதுன்னு இதை அதையும் இழுத்து போட்டு நீ செஞ்சுட்டு இருக்காத. நாத்தனாக்காரி ஒருத்தி இருக்காள, அவ செய்யட்டும். வேலை செய்யறதுக்கு ஒன்றும் நான் அவனை கட்டி கொடுக்கல. புரியுதா? புரிஞ்சு நடந்துக்க. மகாராணி மாதிரி வாழு. இப்பவே வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எல்லாமே உன் தலையிலே கட்டிடுவாங்க.